லீக்டு ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க. செம ஷாக்கு. ஏன்னா ரெனோ 15 ப்ரோவா இல்லாட்டி X9s அப்படின்னு பார்த்தா, அதனால் வாங்கினது ஒரு ஃபோனு, அது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனே தவிர, சிஎம்எஃப்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். 13R கம்பேர் பண்ணும்போது 15R வந்து ஒரு டவுன் கிரேட் மாதிரி இருந்தாலும் S25 Ultra அநேகமாக 89,999 ரூபாய்க்கு வந்ததுன்னா மாசில் இந்த வருஷத்தோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபோன். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீல் ரிலேட்டடான டேட்டா தாங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரைம் டே சேலும் வருது, கோட் சேலும் வருது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில டீல்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்கும். கூப்பன் டீல், கார்டு ஆஃபரு. ஏன்னா நத்திங் ஃபோன் 3க்கு நம்ம அப்பப்போ பார்த்துருப்போம். கிரேசியான ஒரு சில டீல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா, ஒரு சில பேங்க்கில் யார்ட்டையுமே இருக்குது. கனரா பேங்க் கார்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் அப்படியே ஃப்ளாட் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வரும். ஸோ அதை நம்ம அப்பப்போ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பாருங்களேன், இப்போ தாங்க பார்த்தேன், இந்த மாதிரி ரெனோ 16 சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்களா. லீக்டு ப்ரைஸ்னு போட்டிருக்காங்க. செம ஷாக்கு. ஏன்னா ரெனோ 16 வந்து உங்களுக்கு காம்பேக்ட் டிவைஸாக தான் இருக்க போகுது. 6.32 இன்ச் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. 7 Gen 4 பவர்டாக தான் இருக்க போகுது. இதெல்லாம் ஓகே. ஆனால் ப்ரைஸ் கேட்டால் 61,999 போட்டு வச்சுருக்காங்க. ஒருவேளை டப்பாவில் உள்ள ப்ரைஸாக என்ன எதுன்றது இப்போதைக்கு தெரியல. பட் இதுதான் வந்து சேல் ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கூப்பன் ஆஃபர்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்த்து தான். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் சரியா, ஃப்ளிப்கார்ட்டில் தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 லிஸ்டிங் இருக்குது. ஒன்று ஃபைண்ட் X9s. ஸோ ஃபைண்ட் X9sல 12/256 வந்து உங்களுக்கு 79,999 கிடைக்குது. ஆனால் நீங்கள் சப்போஸ் அதில் கூப்பன், கார்டு ஆஃபர் இல்லைங்க, கூப்பன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15,815 ரூபா வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ஆஃபருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களால் 60,974 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் வந்து ஓகே. ஏன்னா கார்டு வச்சுருக்கிறவங்க கார்டு ஆஃபர் அவைல் பண்ணுறாங்க, கரெக்டு. கார்டு இல்லாதவங்கலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒர்த்தாக இருக்கும்ல. ஸோ அது ஒரு ஃபேக்ட்டுங்க. ஸோ இது வந்து X9s 12/256 ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்குது. 15,815 ரூபாய்க்கு வந்து கூப்பன் ஆஃபர் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, ரெனோ 15 ப்ரோ நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதில் 512GB மாடலு. ஸோ ரெனோ 15 ப்ரோ 512 வந்து 73Kங்க. அது நார்மலாக விற்றுட்டு இருக்க ப்ரைஸு. அதுக்கு 12,375க்கு சரியா 12,375 ரூபாய்க்கு கூப்பன் இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 57,592 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படின்னா வெறும் கூப்பன் மட்டும் அப்ளை பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக கார்டு ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து 57,592. ஸோ கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ X9sக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 3,210 ரூபாய் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் அது வந்து 60,974 ரூபாய்க்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க முடியுது. ஸோ இந்த 2 டிவைஸையும் எடுத்துக்கும் போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக உங்களுக்கு டிவைஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல X9s இந்த 2 டிவைஸ் மட்டும் பார்க்கும்போது ரெனோ 15 ப்ரோவா இல்லாட்டி X9s அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா X9s. இல்லை ப்ரோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் மேட்டர் இல்லை, நான் வெறும் கேமரா மீடியா அதை தான் யோசிக்கிறேன். அண்ட் ரெனோ சீரிஸ் பற்றி எனக்கு தெரியும், அவங்களோட கலர் சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கேமரா, அதுவும் செல்ஃபி கேமரா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு எட்ஜ் வந்து எப்போயுமே ரெனோவுக்கு இருக்கும். அண்டு 512GB உங்களுக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே வாங்கலாம். 12 வந்து 57 அப்படின்னும் போது வாங்கலாம். நீங்கள் யாராவது இப்போ ரெனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ரெனோ 15 ப்ரோ யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நல்ல டிவைஸ், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது. பட் டே டு டேல நம்ம த்ரோ பண்ணக்கூடிய எல்லா டாஸ்க்குமே பட்டையை கிளப்பிடும். ஏன்னா 8450 இஸ் வெல் கேப்பபிள் இந்த மாதிரியான டாஸ்க்கு. நெட்வொர்க் ரிலேட்டடாகவும் எனக்கு ப்ராப்ளம் வரல. நீங்கள் அந்த வீடியோ கூட செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து சாம்பிள்ஸ்லாம் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏஐ ப்ராசஸிங் கண்டிப்பாக உண்டு. அது இல்லாமல் எந்த ஃபோன் இருக்குது இன்றைக்கி, அப்படி தான் மார்க்கெட் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம அமேசானுக்கு வருவோம், அமேசான் கார்டுகளுக்கு வருவோம். ஸோ கார்டுகளில் வந்து ப்ரைம் டே வந்து 4லேருந்து 6ஆம் தேதி, ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் கார்டுகளில் இருக்க போகுது. இது வந்து பவர்டு பை அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுடுறேன். ஓகே. ஸோ இந்த இது வந்து லேட்டஸ்ட் லான்ச்சஸ் அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். 40% வரைக்கும் ஆஃப் ஆன் மொபைல் அண்ட் ஆக்சசரிஸ். அது டிரான்ஸ்பரண்ட்டாகவே சொல்லிட்டு போங்க. 40% வரைக்கும் ஆஃபுங்கிறது வந்து ஆக்சசரிஸ்க்கு. அப்படியே இல்லைனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா விற்கிற ப்ரைஸ்லேருந்து டபுள் மடங்கு இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ப்ரைஸை போட்டு நாங்கள் அதை அடித்து காட்டுவோம். எல்லா இகாம் சைட்ஸ்லையும் அப்படி தான் நடக்குது சரியா. அதனால் இந்த 40% அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கேஸு, ஏதோ ஒரு கேபிள், இதில் தான் இருக்கும். நம்ம எப்பயும் பார்க்குற ஒரு குவாலிட்டியான ஒரு சில ப்ராடக்ட்ஸில் இந்த 40%லாம் இருக்காது. அப்படியே இல்லைனா அது 1.5 வருஷம் பழசாக இருக்கணும். ஓகே. ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ டெபிட் கார்டு, எஸ்பிஐ கார்டு, 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த 3 இதில் கிளைம் பண்ணலாம். அது ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ டெபிட் கார்டு, எஸ்பிஐ கார்டு. அப்போ கிரெடிட் கார்டை தான் போட்டு வச்சுருக்காங்க.
அப்புறம் 5% அன்லிமிட்டட் பேக்கா அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 3 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐஸில் பே பண்ணலாமா அமேசான் பே லேட்டர் வழியாக. அஷ்யோர்டு 5% பேக்கு அமேசான் பே யூபிஐ வழியாக. ஸோ எல்லாமே இவங்களோட ஓன் ஈகோ சிஸ்டமை யூஸ் பண்ணி அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இருக்கட்டும், ஃபைன். பட் அகைன் இஎம்ஐலாம் போகிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொதப்பணும்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இதை பற்றியான புரிதல்கள் இல்லாமல் உள்ளே வந்து டக்குன்னு அவங்க கார்டை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரிமைண்டர்லாம் எதுவும் இல்லாமல் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் கிரெட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஆப் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாவோ இல்லாட்டி மெயில் வழியாவோ உங்களுக்கு வந்து அப்பப்போ அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பே பண்ணணும், அதை பே பண்ணணும், இந்த கார்டுக்கு பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரிலாம் அலர்ட் பண்ணலாம். சிலர் வந்து இதை மறந்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஐசிஐசிஐ பேங்க் கார்டு வச்சுருக்கீங்க, ஐசிஐசிஐக்கான பேங்க் ஆப்பும் உங்கள் ஃபோனில் இல்லை. அப்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கெலாம் வரவே வராதுங்க. எப்படின்னா கிரெடிட் கார்டு வாங்குங்கன்னு சொல்லி 1008 வரும். பட் கிரெடிட் கார்டில் ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டியூ பேமெண்ட்டுக்கெலாம் ரிமைண்டர்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வராது. நிறைய தடவை பார்த்துட்டேன், டியூ ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து புஷ் பண்ணுறான். ஏன்னா ஃபைன் கின் போடலாம், இந்த மாதிரி எதாவது எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபேக்ட் என்னென்னா, கிரெடிட் கார்டில் வாங்குறீங்க அப்படின்னா, இஎம்ஐ போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரிமைண்டராவது வச்சுக்கோங்க. ஏன்னா இது எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களை கேட்கும்போது உங்களோட சிபில் ஸ்கோர் அடி வாங்கும் அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இதை பற்றிலாம் புரிதலே இருக்காதா, நாளைக்கு வந்து அவங்க ஏதோ ஹோம் லோனோ இல்லாட்டி வேறு ஏதோ லோனோ பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு இதுவே ஒரு இடையூறாக அமைஞ்சிடக்கூடாது. அதனால் வாங்கினது ஒரு ஃபோனு, அது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேனே தவிர தப்பாக எடுத்துக்காதீங்க. ஷாப் பை பிராண்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் லிஸ்டிங் அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இப்படி தட்டினா வந்து M56, M17, S26 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அல்ட்ரா ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கான். அதுலேயே இருக்குது கேலக்ஸி S26 அல்ட்ரான்னு. இன்னொன்று இதை மாற்றலை. 2 நாளாக இப்படி தாங்க இருக்குது. நானும் 2 நாளில் எதாவது மாறும், அடிஷ்னலாக எதாவது டேட்டா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சீரியஸாக. ஆனால் எதுவும் மாறின மாதிரி இல்லை, இப்படி தான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே. அண்ட் இந்த டேகிங் ப்ராடக்ட்ஸ் இதை பற்றி அடிக்கடி நான் ரிமைண்ட் பண்ணுறது எதுக்குன்னா, கீழே திடீர்னு ஆட்டோ டேக்கில் ஏதாவது ஒன்று டேக் ஆகி தொலைஞ்சிருது. அதை அப்பப்போ நாங்கள் மானிட்டர் பண்ண தான் செய்கிறோம். இருந்தாலும் நம்ம நட்பு வட்டாரத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆதித்யாலாம் இருக்கா இல்லையா, ஆதித்யா டெக்கு, அவங்க கூட அன்றைக்கி அண்ணா என்னென்ன இது OnePlus ஃபோன் டேக் ஆகிருக்குண்ணே அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் கோளாராக டேக் ஆகும். ஏன்னா OnePlus நீங்கள் ஃபோன் வாங்குறதா இருந்தால் அது நீங்கள் வந்து அமேசானில் வாங்குறது தான் பெட்டர், அப்படி இல்லையா OnePlus ஸ்டோரில் வாங்குறது பெட்டர். OnePlus ஆக்சசரிஸ், TWS இதெல்லாம் வந்து நீங்கள் எதுலனாலும் வாங்கலாம். OnePlus அவுட்லெட்டு, மற்ற இகாம் அவுட்லெட்டு எதுலனாலும் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். பட் அதுலேயும் செல்லரை வெரிஃபை பண்ணி வாங்கிக்கோங்க. எதுலனாலும் வாங்கலாம் அப்படின்னா யார் என்ன ஏதுன்னு பார்க்காம வாங்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் செல்லரை தயவு செய்து வெரிஃபை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே. ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வருதுங்க. CMF பட்ஸ்லாம் எவ்வளோ அற்புதமாக ஃபேக் ப்ராடக்ட் வருது தெரியுமா. ஏர்பாட்ஸ் ஃபேக்கு வளைச்சு வருது. அதே மாதிரி உங்களுக்கு சிஎம்எஃப்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே சரி. இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா, ப்ரீமியஸ் நெக்ஸ்ட் ஜென். ஆமாங்க, M47 பற்றி கொஞ்சம் பேச்சு அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. அது நம்ம என்னென்னு பார்ப்போம் கம்மிங் சோனு. N6 வந்து சூப்பராக இருக்கும்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயம் நத்திங்கில் பார்த்தீங்கன்னா 4B, நத்திங் B 4Bயா, அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில நல்ல ஹோப்பும் வந்துக்கிட்டு இருக்குது. ப்ரைஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கிரேசியான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் ரெட்மி டர்போ 5 ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோன் தான். ஸோ 36,000க்கு வந்து கார்ட் ஆஃபரோட நல்ல டிவைஸ். சப்போஸ் 35,000 கொடுக்குறாங்கனாலும் இன்னொரு 1000 ரூபா குறைஞ்சதுனாலும் வில் பி வெரி ஹாப்பி தான். ஸோ நல்ல டிவைஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி பேக்கப், பர்ஃபார்மன்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்ஸில் மீடியா இது எல்லாத்துக்குமே அது சாலிடான டிவைஸு. கேமரா வந்து ஒரு கேஷுவல் யூஸரோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணும். சும்மா ஒரு ஈவெண்ட் போகிறேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், ஓகே அதெல்லாம் பண்ணிவிடும். பட் ரொம்ப கேமரா எந்தூசியாஸ்டான டிவைஸ் இது கிடையாது. சரியா. அடுத்து OnePlus 15R, இதுவும் பார்த்தீங்கன்னா கேமராவில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இது வந்து இப்போ என்ன ப்ரைஸ் வரப்போகுதுங்கிறது தான் தெரில. வந்த புதுசில் எல்லாமே 45,000 கீழே விற்றுக்கிட்டு இருந்தாலும் இப்போ எல்லாமே 50,000 மேலே இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் ஆஃபரில் கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து 45K கீழே வருமா, ஒரு ஆசை தான். பட் அதெல்லாம் நடக்குமான்னு தெரில. 15R யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து ப்ராமிசிங்லி டிட் குட்டு. ஆனால் 13R கம்பேர் பண்ணும்போது 15R வந்து ஒரு டவுன் கிரேட் மாதிரி இருந்தாலும், எந்த விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஃபுல்லாக ஓவரால் டிவைஸாக பார்க்கும்போது பில்டு, டிஸ்பிளே, எல்லா பாயிண்ட்டும், கேமரா செட்டப்பு அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு டவுன் கிரேட் மாதிரி தெரிஞ்சாலும், ஆனால் ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு அவ்வளோ மோசமான டவுன் கிரேட்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறீங்கிறது தான் ஃபேக்ட். அகைன் OnePlus டிவைஸ் மேலே நீங்கள் கேமராவில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா உங்களை கம்ப்ளீட்டாக ஃபெயில் பண்ணிவிடலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டி இங்கே ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் OnePlus வந்து இன்றைக்கி டேட்டுக்கு கேமரா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இல்லை அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். அதுக்காக இது எடுக்க போகிற ஃபோட்டோ ரொம்ப மோசமாக இருக்குமானா அப்படிலாம் இல்லைங்க. ஏஐ ப்ராசஸிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதோ இப்போது இங்கே இருக்கு பாருங்கள், OnePlus 15 நல்ல டிவைஸ் தான். மீடியாவுக்கு நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நம்ம கமெண்ட் செக்ஷனில் OnePlus 15 ரிவ்யூ நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அதில் வந்து சொன்னாங்க அன்யூஷுவல் ஹீட்டிங் இருக்குது, பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் OnePlus 15னு போட்டிருந்தாங்க.
எனக்கு ஆனால் 15 ஹீட் ஆகலைங்க. அந்த மாதிரி அன்யூஷுவல் ஹீட்டிங் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். இதை மறைச்சு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது என்ன இப்போ நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொல்கிறேன். இது என்ன பிராண்டை அனுப்பிச்சு இதை மூடி வை, அதை மூடி வை, இதை சொன்னால் நான் பிளாக் லிஸ்ட் பண்ணிவிடுவேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம நண்பரோட ஃபோன் தானே, அதை தானே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சில சமயங்களில் சில ஆப்னால கூட இந்த பிரச்சனை வருதுங்க. சில ஆப்ஸ் வந்து உள்ளே பூந்து கோளாறான வேலைகளை பார்த்து பேக்ரவுண்டில் அது வந்து என்ன பண்ணுதுன்னா CPU 100% லோடுக்குலாம் கூட்டு போகுது. அதை மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ OnePlus 15 யூசர், OnePlus 15R யூசர்ஸ், உங்களுக்குலாம் இப்போதைக்கு இந்த டிவைஸ் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா இதுவும் வந்து மக்கள் அதிகமாக தேடக்கூடிய ஒரு பிராண்டுங்கிறனால இதை நான் கேட்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் பவர் பேங்க் இப்போ தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். 3499 சொன்னாங்க. பட் அந்த ப்ரைஸ்க்கு அது ஒர்த் இல்லை தான், கொஞ்சம் ரொம்பவே டூ மச் தான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ்க்கு டூ மச் தான். மேபி 2000 கீழே வந்ததுன்னா, பட் அவ்வளோ தூரம் ப்ரைஸ் குறைப்பாங்களா என்ன? 2000 கீழே வந்ததுன்னா எனக்கு கேட்டால் சூப்பர் தான். பட் நல்ல பில்டு. போட்டோட ப்ராடக்ட் வந்து நம்ம ஜாவத் ப்ரோட் இருக்குது, அதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து போட்டோ விட கொஞ்சம் நல்லாவே இருந்தது நிறைய ஆஸ்பெக்ட்ஸில். பட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இப்போ ரொம்ப மோர் ஆர் லெஸ் காமன் தாங்க. ஓகே, எல்லாருமே மேக்ஸிஃப்னு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 3500 ரூபாங்கிறது கண்டிப்பாக அதிகம் தான் 10,000 mAh பவர் பேங்குக்கு. அப்புறம் நார்டு பட்ஸ் 4 Pro அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. 4000 ரூபா. ஸோ 3700 ரூபாய்க்கு வருமா? எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வரும் மிஞ்சி போனால். இவங்களே ஃப்ளாட்டாக ஒரு 200 ரூபாய் குறைச்சி கார்ட் ஆஃபர் ஒரு 200 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 3600 ரூபாய். 3600 ரூபாய்க்கும் கண்டிப்பாக அது ஒர்த்து தான். இந்த ANC மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பட்ஸ்லலாம் ANC இதெல்லாம் இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம அதை வந்து வியர் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ஃபர்ட் இருக்காது. ப்ளஸ் அந்த ப்ரெஷர் ரிலீவ் ஆகுறது, ப்ரெஷர் ரிலீவே ஆகாதுங்க. உள்ளே வந்து கொஞ்சம் ஹாட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. அதாவது உள்ளே இருக்க காற்று வந்து அப்படியே அடைச்ச மாதிரியே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ANC ஆஃபில் இருக்கும்போதே அந்த பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரியான பட்ஜெட் பட்ஸில். ஸோ நீங்கள் ஒரு 1 hour 2 hour கன்டினியூஸாக லிசன் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஓகே தான். பட் உங்களுக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது திடீர்னு ஒருத்தர் 10 கிலோமீட்டர் நடக்கிறாருன்னு வைங்களேன், ஆல்ரெடி 8 கிலோமீட்டர் நடந்து பழகின ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ட்ரை பண்ணுறாருன்னு போது பிரச்சனை இல்லை. பட் இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்ற ஒருத்தர் போயிட்டு 10 கிலோமீட்டர் நடக்க விட்டோம்னா என்ன பண்ணுறது? ஸோ இது வரைக்கும் பட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அதுக்கு மேலே யூஸ் பண்ணதில்லை ப்ரோ. நான் நெக் பேண்ட் வச்சுருந்தேன், ஃபோன் கால் இப்போ மட்டும் எடுத்து மாட்டுவேன், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ண போகிறேன், வண்டி ஓட்டும் போது டப்புன்னு மாட்டி பாட்டு கேட்பேன். ஸோ இது வேறு. பட் TWSலாம் உங்களுக்கு டக்குன்னு கேட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு தூக்கி கீழே போட முடியாது. ஓகேயா? இதுவே நெக் பேண்ட்னா நீங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். TWS மாட்டினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து கேஸில் வச்சு திரும்ப பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு, இல்லாட்டி பாக்கெட்டில் கேஸ் இருந்தால் மிஸ் ஆகிடும்னு சொல்லி பயந்துக்கிட்டு அதை பேக்கில் போட்டிருக்காங்க. ஆனால் TWS காதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களாம் டக்குன்னு எடுத்து மாற்ற மாட்டாங்க, எடுத்து திரும்ப கேஸில் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகும்போது சிலருக்கு வந்து இயர் சென்சிட்டிவாக இருந்ததுன்னா, நான் சொல்கிறது வந்து அந்த லவுட்னஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சியை தாண்டி உள்ளே வந்து அப்படியே வெட்டாகும், ஸ்வெட்டுனால வெட்டாகும், வார்ம் ஆகும், குழுகுலுன்னு ஆகிடுங்க. குழுகுலுன்னா கூலாக சொல்லலை, உள்ள இயர் வேக்ஸ் இருக்கும் நமக்கு, அது ஒரு மாதிரி இந்த ஸ்வெட்டோட சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடும்னு வைங்களேன். சிலருக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, இயர் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாமும் மைண்டில் வச்சுக்கோங்க. டீலை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ கதாடி இரன்னு ஒரு சிலர் கேட்கலாம், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமேன்னு தான் சொல்கிறேன். ஸோ மொத்தம் பட்ஜெட் பட்ஸில் நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் ரிலீவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது. சரி ப்ரோ, அப்போ அந்த ப்ரெஷர் ரிலீவ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில பட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக பட்ஜெட் வந்து 13,000, 15,000, 18,000 அப்படி போயிடுதுங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் லைவ் இருந்தது பார்த்தீங்களா, லைவில் இருந்தது. கேலக்ஸி பட்ஸ் 3 Pro திரும்பி 8,000, 7,500 ரூபாய்க்கு வருதா, வந்ததுன்னா அற்புதம், அதுலலாம் இருக்கும். ஸோ இதுலலாம் இருக்குது. OnePlusல கூட பார்த்தீங்கன்னா பட்ஸ் Pro 3ல அந்த அளவுக்குலாம் ப்ரெஷர் ரிலீவ்லாம் இருக்காது, ஓரளவுக்கு டீசென்ட். பட் நார்டு இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்டு பட்ஸு, OnePlus பட்ஸு 3, 4 அதுலலாம் ரொம்பலாம் ப்ரெஷர் ரிலீவ்லாம் ரொம்பலாம் பயங்கரமாலாம் இருக்காது. பட் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரோ லெவல் மாடல்ஸ் அதிலலாம் ஓரளவுக்கு ஓகே. அல்ட்ரா லெவல் மாடல்ஸ், அதாவது யாரை சொல்கிறேன்னா ஏர்பாட்ஸு, பிக்சல் பட்ஸ் Pro 2, ஸோ இதிலலாம் வந்து ப்ரெஷர் ரிலீவ் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து 6 மணி நேரம் வியர் பண்ணியிருந்தாலும் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள சூடாக தொடரும்போது அப்படியே ஈரமாக அப்படிலாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதனால் ஞாபகப்படுத்துகிறேன். S25 Ultra இதுக்கு முன்னாடி 94,999 ரூபாய்க்கு இருந்தது இல்லையா, அநேகமாக 89,999 ரூபாய்க்கு வந்ததுன்னா மாசில் ப்ளஸ் அது மேலே கார்டு ஆஃபர் ஏதாவது அவைலாச்சுன்னா. ஏன்னா இப்போயே S25 Ultra வந்து சிலர்லாம் 87,000 வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு சில லிஸ்டிங் பார்த்து சொல்கிறீங்க. ப்ளஸ் யார் விற்கிறாங்கிறதுல தயவுசெய்து கண்ணும் கருத்துமாக இருங்க. திரும்ப திரும்ப நான் இதை ஞாபகப்படுத்த காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் மாடல்ஸ் இதெல்லாம் இன்டர்நேஷனல் குளோபலாக அவைலபிள். ஸோ வேறு ஏதோ ஒரு ஊரில் உள்ள மாடல் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்றுட்டாங்கன்னா நமக்கு அப்புறம் நாளை பின்ன சர்வீஸ் சென்டர் போய் விசிட் பண்ணும்போது நமக்கு வந்து அது வாரண்ட்டி கேரண்டி கிளைம் ஆகாது. அதுக்கு சொல்கிறேன். மொத்தம் 89,999 வித்தவுட் எனி ஆஃபர் வந்ததுன்னா வில் பி குட். S25 Ultra. அப்புறம் M17 இதெல்லாம் எப்படின்னா, இந்த நாச்சு வாட்டர் ட்ராப் நாச்சு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேறு வழி தெரியல ப்ரோ,
ஆனால் சாம்சங் என்ன பண்ணுறான்னா இந்த அண்டர் 20Kல சூப்பர் அமோலட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் சூப்பர் அமோலட்லாம் கொடுக்கறதில்ல. இதில் இப்போ 15,000 கீழே இருக்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி ஹெச்டி ப்ளஸ் மாதிரிலாம் வேறு பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல சாம்சங் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் சாம்சங்கோட எல்லா மாடலும் அதுக்காக ரொம்பவே ஸ்கோரிங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா எக்ஸினாஸ் 1330 இருக்கு இல்லையா, அது கம்பேரிட்டிவ்லி ஒரு எக்ஸினாஸ் 1330 கம்பேரிட்டிவ்லி ஒரு டிமென்சிட்டி 7050 மாதிரியான ப்ராசஸரை விட கொஞ்சம் இன்ஃபீரியர் தான் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், ஐஎஸ்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாவில். பட் உங்களுக்கு சாம்சங் பிடிச்சிருக்கு, செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி, சாம்சங் டிவைஸ்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது வரைக்கும் எனக்கு சாம்சங்கோட கசப்பான அனுபவம் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் பெசல்ஸ்லாம் ரொம்பவே திக்காக இருக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் அந்த தேவையை பூர்த்தி பண்ணிடும். இதெல்லாம் தான் வந்து அந்த ரெனோன்டு அண்ட் வெல் நோன் பிராண்டு கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி A7 Pro வந்து ஒரு சர்ப்ரைஸ் டிவைஸுங்க. பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் கிடையாது, திரும்பியும் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டில் இது பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் கிடையாது, பேட்டரி ஃப்ரெண்ட்லி டிவைஸ்ன்னு சொல்லலாம். சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்டு 15 வாட்டு இதை தான் நீங்கள் பார்க்க முடியும். அண்டர் 13K 14K மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இப்போ என்னடானா 45 வாட்லாம் இப்போ பார்க்க முடியல. ஸோ அதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். பட் யூனிசாக் ப்ராசஸர் டிசர்வ்ஸ் ஒரு அப்ரிசியேஷன் சொல்லலாம். ஏன்னா நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ரிலேபிளான நெட்வொர்க் அண்ட் 5G கனெக்டிவிட்டியில் பிரச்சனையே வராமல் இருந்தது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து யூனிசாக் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஃபோன் யாருக்கு திரும்ப ஆப்டாக இருக்கும்? நான் ஆல்ரெடி ஒரு பிரைமரி ஃபோன் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு iPhone 17 இல்லாட்டி iPhone 15 வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு செகண்டரி ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் நல்ல பேட்டரி லைஃபோட அண்ட் ஒரு ஹாட்ஸ்பாட் டிவைஸாக யூஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். ஆனால் சோகம் என்னென்னா ஒரு 6GB RAM ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கூட எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 464 4128 தான் கொஞ்சம் வேதனை. சரியா? இது என்னென்னா ரெட்மி A7 Pro. அதுக்கப்புறம் வந்து iPhone 17 இந்த வருஷத்தோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபோன், நிஜமாவே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபோன் அப்படின்னு டேகே கொடுத்துடலாம். எல்லா ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க, கண்ணா பின்னாடி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்பவே சாலிடாக இன்றைக்கும் நின்று பேசக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லணும்னா iPhone 17. இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம் தெரியுமா? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் ரெனோவை பற்றி பேசியிருப்பேன். ரெனோ 15 Pro இருக்குது, எல்லாத்துலேயும் டெலிஃபோட்டோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டெலிஃபோட்டோ இல்லாதது மட்டும்தான் வருத்தம். மற்றபடி வந்து iPhone 16லேருந்து 17 ஒரு பெரிய ஜம்ப். ஸோ உங்களுக்கு வந்து 17 பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக வாங்குறதுக்கான நேரம் தான் இது. அடுத்து 18லையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் 17ல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பற்றி இது வரைக்கும் ப்ரெஸ் ரிலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரல. ஸோ 17 சீரிஸோட ப்ரைஸ் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் 18 சீரிஸில் வந்து $200 கிட்ட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 18ஓட பேஸ் வேரியண்ட்டே ₹1,00,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் இது 78K அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வருது, ப்ளஸ் கார்டு ஆஃபர் இப்பெல்லாம் பார்த்தா 72 71 அப்படிலாம் வருதுன்னா கண்டிப்பாக iPhone 17 இஸ் ஃபார் ஷுர் கோ டு மொபைல் தான். ஒரு ஐஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னும் போது கோ டு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா உங்களுக்கு அமேசானில் iPhone 15 இருக்கும், கீழே கண்டிப்பாக நம்ம போகும்போது வரும். ஸோ iPhone 15 ஒரு அற்புதமான டிவைஸ் தான் அமேசானில். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்னா அது வந்து உங்களுக்கு 50,000 கீழே 40 மேபி ஒரு 45 to 50 அந்த மாதிரிலாம் தான் கிடச்சதுன்னா டீசென்ட். பட் இதில் ஹைலைட் என்னென்னா இப்போ செகண்ட்ஸ் யூஸ்டு மார்க்கெட்டில் 90% 93% பேட்டரி ஹெல்த்தோட iPhone 16 இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு 50K கீழே கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ iPhone 17 இஸ் அ குட் டிவைஸ். அப்புறம் நார்சோ 100 லைட் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டர் அண்ட் இந்த பட்ஜெட்டில். ஸோ இதெல்லாமே செகண்டரி ஆண்ட்ராய்ட் டிவைஸ் தாங்க. M36 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டியூ ட்ராப் ஆச்சு. எனக்கு அதை பற்றிலாம் வருத்தம் இல்லைன்னு நினச்சா தாராளமாக M36 போகலாம். கேமரா செட்டப்பும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கும். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு பயங்கர அட்ராக்டிவான டிவைஸ்லாம் இங்கே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் யூஸரு மீடியாக்காக தான் வாங்குறாங்க, அதுவும் எல்டர் வாங்குறாங்க அப்படின்னா M17 விட இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். மற்றபடி வந்து என்னென்னா OnePlus 13 நல்ல டிவைஸ். OnePlus 13 நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், நல்ல டிவைஸ். இன்றைக்கும் வந்து ஆனால் என்ன சொல்கிறது, ஆசல் பிளாடெல்லாம் ஒரு பாயிண்டெல்லாம் பேச முடியாது. பட் அற்புதமான டிவைஸ் தான். அலர்ட் ஸ்லைடர் வேணுமா? ஸ்லைடர். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பட்டன் ஆகிடுச்சு, ஃபோக்கஸ் கீ ப்ளஸ் கீ அப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் இருக்கக்கூடிய ஒரு OnePlus டிவைஸு. ஹேசல் பிளேடு நான் வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்ல முடியாது. பட் மற்றபடி ப்ரீமியமான ஃபீலு கர்வு, ஸோ இது எல்லாமே வந்து ஆட்ஸ் அப் வேல்யூ டு OnePlus 13. இன்றைக்கும் OnePlus 13 யூசர்ஸ் வந்து நம்ம வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டுக்கு அப்புறமாலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் கண்டிப்பாக டீக்ரேட் ஆகிருக்கு சில ஏரியாஸில். ஆனால் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த டிவைஸ் அப்படின்றது தான் வந்து விமர்சனம். ஸோ வைடாக இருக்குது, டைப்பிங் மீடியா எல்லாத்துக்குமே ஹாப்பி, பேட்டரி லைஃப்க்கும் நிறைய பேர் ஹாப்பின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸ் அதோட அந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு அந்த 1 இயரில் நமக்கு கொடுக்கக்கூடிய இம்ப்ரெஷனை வந்து மிஸ் பண்ணுதுங்க.
ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அது வந்து கொஞ்சம் சோகம் தான். அப்புறம் 15R ஐக்யூ 15R பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸாக தான் வந்துச்சு. வந்தது என்னமோ வந்து 45,000 கீழே வந்துச்சு. ஆனால் இப்போ நிலமையை பார்த்தீங்களா, அதுவும் வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகி மேலே 50,000 தாண்டி போயிடுச்சு. இதுவும் OnePlus 15R ரெண்டு டிவைஸுமே 45K கீழே கிடச்சிது அப்படின்னா மேக்ஸ் மோர் சென்ஸ். பட் அங்கே தான் என்ன ப்ராப்ளம்னா, போக்கோ X8 Pro Maxனு ஒரு ஃபோன் இருக்கும், அது 40,000 கீழே கிடச்சிருது. இந்த இடத்துல என்னென்னா, இந்த ஃபோன்ஸ்க்கு இருக்க அட்வான்டேஜ் வந்து Snapdragon 8 Gen 5. ஏன்னா போக்கோவில் வந்து உங்களுக்கு 9500S. ஸோ 9500S உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இல்லை அப்படின்னு பார்த்தா 9000 mAh பேட்டரிலேருந்து எல்லாமே ஆடட் அட்வான்டேஜாக தான் மாறுது. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஃபோன் தான். இந்த ரெண்டு ஃபோனுமே நல்ல ஃபோன் தான். OnePlus 15R சரி, ஐக்யூ 15R சரி. பட் ப்ரைஸ் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. விவோ V70 வந்து ஓகே, அண்டர் 50Kல பார்ப்போம். எதாவது நல்லா கிரேசியான டீல் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் 7 Gen 4 பேஸ்டு டிவைஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா V70 லைட்டு, பட் அதை பற்றி எதுவுமே பேச்சே இல்லை. எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேச்சே வரமாட்டேங்குது. இது வந்து எப்படின்னா, ரெனோ பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக்காக ஒரு டிவைஸ் ஃபார் மீடியா. அகைன் V70 மேக்ஸ் சென்ஸ். இப்போது இதெல்லாம் நான் இப்போது ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருந்தா என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும்னா, ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்க முடியும். அதெல்லாம் தான் நான் மிஸ் பண்ணுறேன். இதுக்கு தாங்க நமக்குன்னு ஒரு ஃபோரம், ஒரு பேஜ் ரொம்ப ப்ராப்பராக செக்ரிகேட்டடாக. ஏன்னா இப்போ டெலிகிராம் கரெக்டு, டெலிகிராமில் டாபிக்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சாலும் கூட ஸ்கேம் ஆகுது, கட்டுப்பாகுது, மேனேஜ் பண்ண முடியல. பட் நமக்கு ஒரு ஃபோரம் மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னு வைங்களேன், அங்கே வந்து மக்கள் அழகாக அவங்களோட பதிவுகளை பதிவேற்றம் செய்தால் நமக்கு எவ்வளோ வசதியாக இருக்கும். எப்போனாலும் உள்ளே யாராவது வராங்கன்னா ஐக்யூ 15R அப்படின்னு போடுறாங்கன்னா லேட்டஸ்ட் கமெண்ட் என்ன, லேட்டஸ்ட் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்க்க முடியும். GSMRNல முன்னெல்லாம் வந்து இதுதான், இந்த டிவைஸை பற்றியான கான்வர்சேஷன்ஸ் ஒவ்வொரு டிவைஸோட பேஜ்லேயும் இருக்கும், ஸ்பெக் பேஜ்லேயும். அதில் போய் படித்து பார்ப்போம், இப்போ எப்படி இருக்குது, இப்போ யார் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அது வந்து நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் செம ஒர்த்தி. அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம். V70 நல்ல டிவைஸாக தான் இருக்கணும். லாவா போல்டு N2 ஒரு கிரேசி ஃபோனுங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் லாவா வந்து மாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 15,000 கீழே 5G டிவைஸ் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா லாவா தான் பக்காவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் HD நிறைய பேர் தரதே இல்லை. 5G ஃபோன் 15,000 பக்கத்தில் பார்டரில் போய் நிற்குது. இவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 12,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் ஃபோன் வித்துட்டு இருக்காங்க. ஸோ லாவாக்கு வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. பார்ப்போம் எப்படி இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் அல்ட்ரா ப்ரீமியம் ஃபோன்ஸ்னு சொல்லிட்டு S25 அல்ட்ரா, OnePlus 13, iPhone 17 Pro Max, 17 Pro Maxலாம் 1,30,000 அந்த மாதிரி வந்ததுன்னா கூட இன்றைக்கி டேட்டுக்கு அது மேக்ஸ் மோர் சென்ஸ் தான். இப்போது நிலைமைக்கு 1,45,000 ஆக்சுவலாக லான்ச் ப்ரைஸு. இப்போ ஃப்ளாட்டாகவே 1,29,999 அப்படின்னு போட்டு அதுக்கு மேலே கார்டு ஆஃபர் ஒரு 10,000 கொடுத்தா வில் பி வெரி ஹாப்பி. அப்புறம் ஐக்யூ 15 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். Z Fold 7 இது இந்த ஃபோல்டபுள் ஃபோனை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர். எந்த இடத்துலனா ஒரு கிரியேட்டருக்கு ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது செம தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லாம் வச்சு மல்டி டாஸ்க் பண்ணுறது, அட் டைம் 3 ஆப் வச்சு 3 ஆப்புக்கு இடையில ஒரு சில டேட்டாலாம் ப்ராசஸ் பண்ணுவேன், அவங்களுக்குலாம் சூப்பர் தான். ஆனாலும் கொஞ்சம் ஃப்ரெஜைலோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதுதான் அதை விட்டு நம்மளை ஒதுக்கி வைக்குதுன்னு வைங்களேன். ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நல்லா இருக்குன்னா 15R நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நியோடனில் 512GB மாடல் கிடைக்குமான்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பப்போ ஐக்யூவோட சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ரீஃபர்ப்டு யூனிட்ஸ் அது லிஸ்ட் ஆச்சுன்னா 30,000 கிடச்சதுன்னா செம வேல்யூ ஃபார் மணி. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நார்டு 6 காஸ்ட்லி ஆகிடுச்சு, வேதனையாக தான் இருக்குது. வந்தப்போ வந்து 37,000 36,000 வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நடான்னு பார்த்தா பார்ப்போம். அண்டர் 40K அப்படின்னா நார்டு 6 கொஞ்சம் இம்பாக்டை ஏற்படுத்தும். அதே சமயம் அண்டர் 30K இப்போ திடீர்னு நார்டு 5 வித் கார்டு ஆஃபர் வருது அப்படின்னு வைங்களா, அப்பப்போ ஸ்டாக் ஆகுது, ரீஸ்டாக் ஆகுது. அப்படி வந்ததுன்னா அதுவும் மேக்ஸ் மோர் சென்ஸ். அப்புறம் iPhone 15 நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, 17ல் 256GB பேஸ் வேரியன்ட்டு ஓரளவுக்கு பஞ்சாயத்து இல்லை. பட் 128GB வந்து கொஞ்சம் கோளாறு தான், நமக்கு பற்றாக்குறையாக வாய்ப்பு இருக்குது, இடப்பற்றாக்குறை. அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. Z11X நல்ல பேட்டரி ஃப்ரெண்ட்லி ஃபோன். ஆனால் இப்போ 22,000 23,000 24,000 அப்படியே அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத நினைக்கும் போது தான் அதை நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு செக் பண்ணும்போது 27,000 ஒரு தடவை பார்த்தேங்க. ஐயா என்ன சொல்ல வரீங்க, அப்படி தான் இருந்தது. 10,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் ஹைக் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நாட்டு நடப்பு. பட் அது வந்து LCD ஃபோனாக இருந்தாலும் பேட்டரி லைஃப் நல்லா இருந்ததுங்க. சார்ஜிங், பேட்டரி இந்த ஏரியாவில் அந்த ஃபோன் வந்து ஸ்கோர் பண்ணோம். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் சப்போஸ் 120K வருது அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி. நார்டு CE6 ஸோ இதுவும் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற டிவைஸ். நார்டு CE6 லைட்டு இதெல்லாமே வந்து மீடியா சென்ட்ரிக்கான ஒரு OnePlus டிவைஸு. OnePlusோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு சில நண்பர்களோட கமெண்ட் பார்த்துருப்போம். V சீரிஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில என்ட்ரி லெவல் விவோ ஃபோன்ஸு Y சீரிஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக எல்லா டைமும் இருக்க மாட்டேங்குது. பட் இதுவே X சீரிஸ் எடுத்துகிட்டு போனால் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் அவ்வளோ மோசமாக இது வரைக்கும் பண்ண மாட்டான்னு நம்புகிறேன். ஸோ இது ஒரு பக்கமாக M56 நல்ல டிவைஸ். ஸோ 20,000 to 21,000 இந்த மாதிரியான பட்ஜெட்டுக்கெலாம் M56 கிடச்சிதுன்னா கோட்டு டிவைஸாக மாறிடுவான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் Narzo 90X. ஸோ இதெல்லாமே இதில் என்ன ஆசைனா இது எல்லாமே 120K வந்ததுன்னா வேறு லெவல். CE6 எதிர்பார்க்க முடியாது, M56 எதிர்பார்க்கலாம். வந்ததுன்னா செம. 19,999 M56 சூப்பராக இருக்கும். அடுத்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு M17, A7 Pro, 100 Lite, N2, டெக்னோ பாப்-எக்ஸ் கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக தான் இருக்கான். ஆனால் சரி, இன்னொன்றுங்க ஞாபகப்படுத்துகிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஹாட்ஸ்பாட்டுக்காகவோ பேக்கப்புக்காகவோ வச்சுக்கிறீங்க அப்படின்னா 4GB RAM மாடல்ஸ் ஓகே. பட்டு யூஸ் பண்ணுவேன், டெய்லி யூஸே அதான் ப்ரோ, ப்ரைமரி ஃபோனே அதான் ப்ரோனா 4GB RAM ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. மைண்டில் வச்சுக்கோங்க அதையும். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ நிறைய டிவைஸ் வருது, பார்ப்போம். இதுக்கப்புறம் நிறைய ஃபீட்பேக்ஸும் வரும் நம்ம மக்கள்கிட்டேருந்து. அந்த ஃபீட்பேக்ஸோடையும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய இருக்குது ஃபீட்பேக்ஸ், ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது, மெயிலையும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாமே நான் கிளியர் பண்ண முயற்சி பண்ணுறேன். டேட்டா என்ன வந்து சேர்ந்துருது, ஆனால் உங்களை வந்து சேர்றதுக்கு தான் எப்படி நான் வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறேன்னே புரியல. ஒரு நாளைக்கு ஆல்ரெடி 3 வீடியோ போடுறோங்க. 3 வீடியோவே எல்லாராலையும் பார்க்க முடியாது. தேவைக்கு ஏற்ப தான் பார்க்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோவே பாருங்களேன், இதை வந்து வெறும் இந்த லிஸ்டிங்க்கு மட்டும் ஸ்பெக்கு மட்டுமே படித்து நான் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு AI டூல்ஸ்லாம் கூட இருக்குது, அதையும் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தா ஒரு சில ஆடட் பாயிண்ட்ஸு, ஒரு சில டவுட்ஸு இதெல்லாமும் நானும் ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன். எப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் 17 Ultra, அற்புதமான ஒரு ஃபோனுங்க, சூப்பராக இருக்குங்க. ஆனால் டவுட் என்ன ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீ கான்கிரீட்டாக சொல்ல மாட்டியா அப்படின்னு நீங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம். ப்ராப்ளம் என்ன, எனக்கு இது வரைக்கும் ப்ராப்ளம் வரல. மூவிங் பார்ட் சவுண்டு கலகலன்னு இருக்குது. யாராவது ஒரு சிலர் கொஞ்சம் அலட்சியமாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ரகட் கேஸ் போட்டுக்கிறேங்க, இந்த கேஸோட இந்த ஃபோன் கீழே விழுந்து எதுவும் ஆக போகிறது இல்லை, கரெக்ட். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த மூவிங் பார்ட்டு எப்போயாவது வாயை பொழந்து தொலைச்சிருச்சுன்னா அந்த ஒரு ஆடட் பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 2-3 பேருக்கு பயம் வரும். பயம் வந்தால் எதர் அவங்க ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸாவது போட்டுக்கலாம், சரியா, ஏதாவது உருப்படியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அடுத்து இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ நான் ரொம்ப கவனமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையோடு அதை வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவர் வீடியோ வந்து பார்க்க வந்ததே இது ஒர்த்தா, இது ஸ்பெக்கு ஓகேயா அப்படின்னு இவர் சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு பாரு அப்படின்னு புதுசாக வரக்கூடிய ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த கேள்விகள் எதுக்கு அப்படின்னா, அந்த கேள்விகள் சந்தேகத்தை உங்களுக்குள்ளே நான் விதைக்கிறேன். இந்த ஃபோனில் இப்போ இந்த பிரச்சனை வந்து இன்னும் 3 மாதம் கழிச்சு வரலாமா, இதை சொல்லாமல் நான் அந்த மாடலை சொல்லிட்டு போயிடலாம். பட் வரலாமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த வரலாமா பேச்செல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படிப்பட்ட ஃபோன் எனக்கு வேணாம்னு சொல்லி விலகிறதுக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் அந்த டேட்டா இங்கே ஆட் ஆகுது, ரைட்டு. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதை விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய ப்ரைஸ் ரிவீல் இதெல்லாமும் நடக்கும். திடீர்னு கூப்பன் ஆஃபர் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதெல்லாமே நான் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன். பார்க்கலாம். நீங்களும் வந்து எனக்கு நிறைய டேட்டா வந்து கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. வீடியோ பார்க்க வர நிறைய பேர் வந்து வீடியோ காதால் கேட்டுக்கிட்டு அப்படியே கமெண்ட்டை படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கூட நான் ஒரு பக்கம் சொல்லக்கூடிய டேட்டா ப்ளஸ் கீழே கமெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் ஆகுது. பார்க்கலாங்க அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.